ஹாய் ஹலோ வெல்கம் டு அடிங்கப்பா ஆஹா சமையல். இன்றைக்கி நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா கருப்பு கவுனி அரிசி வச்சு அல்வா வந்து எப்படி செய்யலான்னு பார்க்க போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நம்ம அல்வா செய்கிறதுக்கு நான் பார்த்தீங்கன்னா கருப்பு கவுனி அரிசி வந்து ஒரு கப்பு வந்து எடுத்துக்கிட்டேன். இந்த கப்பால் எடுத்தாலே கரெக்டாக இருக்கும். உங்களுக்கு தேவை அப்படின்னா நீங்கள் எந்த கிளாஸில் வேணாலும் நீங்கள் எடுத்துக்கலாங்க மெஷர்மெண்ட்டு. இப்போ பார்த்தீங்கன்னா அந்த அரிசியை வந்து நம்ம தண்ணி ஊற்றி ஃபஸ்ட்டு நல்லா வந்து கழுவி எடுத்துக்கலாங்க. இப்போ நல்லா கழுவி எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து ஊற வச்சுக்கலாம். இது ஊற வைக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் வந்து தூங்க போகிறதுக்கு முன்னாடியே வந்து ஊற வச்சுட்டு மறுநாள் காலைல தான் எடுக்க போகிறேன். நல்லாவே வந்து நல்லா சாஃப்டாக ஊறி இருக்கும். அது மட்டும் இல்லாமல் நமக்கு வந்து தண்ணியுமே பார்த்திங்கன்னா நல்லா கலராக வந்து வந்திருக்குங்க. இப்போ பாருங்கள், நான் மூடி போட்டுடுறேன். இப்போ மறுநாள் காலையில் வந்து எடுத்தோம் அப்படின்னா நல்லா சூப்பராக வந்து சேஞ்ச் ஆகிட்டு பாருங்கள். தண்ணி எந்த அளவுக்கு வந்து ரெட்டாக இருக்குது பாருங்கள். நல்லாவே சாஃப்டாக வந்து ஊறி இருக்குது. நம்ம வந்து அல்வா செய்கிறோம் அப்படின்னா இந்த மாதிரி நல்லா நல்லா ஊற வச்சிடணும். நீங்கள் பகலில் வந்து ஊற வைக்கிறீங்க அப்படின்னா ஒரு 5 மணி நேரம் வந்து ஊற வச்சுக்கோங்க. நமக்கு நல்லா வந்து சாஃப்டாக வந்து ஊறிடும். தண்ணியுமே பார்த்திங்கன்னா நல்ல கலர் வந்து இறங்கிடும். இந்த தண்ணியை வந்து கீழே வந்து ஊற்றிடாதீங்க. நம்ம அல்வா வந்து செய்கிறதுக்கு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம அரைக்க போகிறோம் அப்படின்னா நமக்கு தண்ணி வந்து பத்தலை அப்படின்னா அந்த தண்ணியை வந்து நம்ம ஊற்றி அரைச்சிக்கலாங்க. இப்போ பாருங்கள், நான் தனியாக வந்து அரிசி எடுத்துகிட்டு வந்துட்டேன். இதை வந்து எந்த அளவுக்கு நைஸாக அரைக்க முடியுமோ அந்த அளவுக்கு வந்து நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க. நான் வந்து 2 பேட்சாக தான் போட்டு அரைச்சிக்கிறேன். நீங்கள் பெருசாக வந்து மிக்ஸி வச்சுருக்கீங்க அப்படின்னா ஒரேடியாக போட்டு அரைச்சிக்கோங்க. தண்ணி வந்து நல்லா தேவையான அளவுக்கு விட்டு நல்லா தாராளமாக நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க. அல்வாவை பொறுத்த வரைக்கும் நமக்கு பார்த்திங்கன்னா நல்லா நைஸாக இருக்கணும். வாயில் வச்ச உடனே கரையணும், அந்த அளவுக்கு வந்து இருக்கணுங்க. இப்போ பாருங்கள், நம்ம அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு. நான் வந்து இப்போ ஊற்றுறேன் பாருங்கள், நல்லா நைஸாக அரைஞ்சி வந்திருக்கு. நல்லா இதை அரைக்கும் போது பார்த்திங்கன்னா அவ்வளோ ஒரு வாசனையாக இருக்கும். நம்ம வந்து அப்படியே குடிக்கணும் போல் இருக்கும். இப்போ பார்த்திங்கன்னா ஒரு கடாயில் வந்து நல்லா சூடு பண்ணிவிட்டு அதில் தேவையான அளவுக்கு நெய் வந்து சேர்த்துக்கோங்க. நான் 1 டீஸ்பூன் அளவுக்கு நெய் வந்து சேர்த்துக்கிட்டேன். நெய் நல்லா சூடானதுக்கப்புறம் இது கூட முந்திரி பருப்பு, அதாவது திராட்சை வந்து சேர்த்துட்டு நல்லா வந்து இதை பொன்னிறமாக வந்து வறுத்து எடுத்துக்கலாங்க. இப்போ அந்த திராட்சைலாம் நல்லா பபிள்ஸ் விட ஆரம்பிச்சிருச்சு. இதுவுமே வந்து பார்த்திங்கன்னா கலர் வந்து நல்லா ப்ரௌன் கலர் வந்து ஆக ஆரம்பிச்சிருச்சு. ரொம்ப நேரம் வச்சுருந்தோம் அப்படின்னா நமக்கு வந்து இன்னுமே வந்து கருப்பாயிரும். அப்புறம் அந்த டேஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா கசக்க ஆரம்பிச்சிடும். அதனால் நமக்கு இந்த ஸ்டேஜில் எடுத்துக்கலாங்க. இப்போ எல்லாத்தையுமே எடுத்துட்டோம். இப்போ இது கூட நம்ம வந்து ஒரு வித்தியாசமாக நான் வந்து இன்றைக்கி செய்ய போகிறேன். 1 டீஸ்பூன் அளவுக்கு வெள்ளை எள் வந்து சேர்த்துக்கிறேன். நல்லாவே டேஸ்டியாக இருக்குங்க. நம்ம அந்த அல்வா சாப்பிடும்போது நல்லா கடித்து சாப்பிடும்போது நல்லா நணுக்கு நணுக்கு சூப்பராக இருக்கும். உங்களுக்கு விருப்பப்பட்டால் சேர்த்துக்கோங்க, எல்லாம் விட்டுக்கோங்க. இப்போ இது கூட நான் வந்து ஒரு 1/4 கப் வந்து பால் வந்து எடுத்துக்கிறேன். அதாவது 1/4 கப்பு கம்மியாகவே எடுத்துக்கிட்டேன். இப்போ பார்த்திங்கன்னா நல்லா திக்கான பால் எடுத்துக்கிட்டேன். இந்த பாலோடு நம்ம செய்யும்போது அந்த அல்வா வந்து நல்லா சூப்பராக இருக்கும். கருப்பு கவுனி அரிசியில் நிறையவே சத்து இருக்குது. நம்ம அந்த பாலோடு சேர்த்து செய்யும்போது இன்னுமே நிறைய நமக்கு நல்ல ஒரு ஸ்ட்ரென்த்தாக இருக்குங்க. நல்ல ருசியாகவும் இருக்கும். இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்கிற அந்த கருப்பு கவுனி அரிசி வந்து அரைச்சி வச்சுருக்கோம். அதையுமே இதில் வந்து சேர்த்துட்டு சிம்மில் வச்சுக்கோங்க. இது ஊற்றும் போது பார்த்திங்கன்னா அப்படியே கட்டி பிடிக்க ஆரம்பிச்சிடும். இப்போ நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருங்க. இது வந்து சிம்மில் வச்சுட்டு தான் நம்ம வந்து வேக வைக்கணும். ரொம்ப ஹை ஃப்ளேமில் வச்சு வேக வச்சோம் அப்படின்னா நமக்கு சீக்கிரமாக வந்து கீழே அடிப்பிடிக்க ஆரம்பிச்சிடும். இப்போ பார்த்தீங்கன்னா அந்த மிக்ஸி ஜாரில் வந்து எக்ஸ்ட்ரா ஒட்டிகிட்ருக்கு. அதில் வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து 1 கப் அளவுக்கு தண்ணி வந்து எடுத்துக்கிட்டேன். உங்களுக்கு தேவைப்பட்டால் நீங்கள் வந்து சேர்த்துட்டு நல்லா பொறுமையாக நல்லா கிண்டி விட்டு விட்டு வேக வைங்க. அப்போ தான் நமக்கு வந்து நல்லா வெந்து வரும். கொஞ்சமாக வந்து சால்ட் உப்பு வந்து சேர்த்துக்கிறேன். அது வந்து நல்லா அந்த அல்வாவை பொறுத்த வரைக்கும் நல்ல ஒரு டேஸ்ட்டு கொடுக்கும். இனிப்பு நம்ம கம்மியாக போட்டால் கூட உப்பு போட்டு செஞ்சோம் அப்படின்னா இனிப்பு பொறுத்த வரைக்கும் நமக்கு ஸ்வீட் வந்து நல்லா சூப்பராக இருக்கும். இன்றைக்கி வந்து நான் சர்க்கரை எதுவும் சேர்க்க போகிறதில்ல. அதாவது நாட்டு கற்கண்டு தான் வந்து சேர்த்துக்க போகிறேன். இதில் பார்த்திங்கன்னா நிறையவே வந்து அயன் சத்து இருக்குது. ரொம்பவும் ருசியாக இருக்கும். நம்ம வந்து தாராளமாக வந்து எடுத்துக்கலாங்க. உங்களுக்கு இனிப்பு அதிகமாக வேணும் அப்படின்னா நீங்கள் வந்து எக்ஸ்ட்ரா கூட போட்டு எடுத்துக்கலாம். எனக்கு வந்து கரெக்டாக இருக்குது. 1 கப் அளவுக்கு நான் வந்து அதாவது நாட்டு சர்க்கரை வந்து எடுத்திருக்கேன். இந்த நாட்டு சர்க்கரை வந்து நல்லா கரைஞ்சி வரும்போது நமக்கு நல்லா வந்து தண்ணியாக மெல்ட் ஆகி வரும். திரும்பவும் வந்து நம்ம நல்லா கட்டியாக வர வரைக்கும் வச்சுட்டு கொஞ்சம் கொஞ்சமாக நெய் வந்து விட்டுட்டு நம்ம நல்லா திரண்டு வரணும். அது வரைக்கும் நம்ம சிம்மில் வச்சுட்டு தான் கிண்டிகிட்டு இருக்கணும். இந்த கருப்பு கவுனியில் அதை நம்ம அல்வா செய்கிறோம் அப்படின்னா நமக்கு வந்து இந்த கருப்பு கவுனி அல்வா செய்யும் போது பார்த்திங்கன்னா அந்த அரிசியில் வந்து பிசு தன்மை அதிகமாக இருக்கும். அதனால் அடிப்பிடிக்க நிறையவே வாய்ப்பு இருக்குது. இந்த மாதிரி நான்ஸ்டிக் கடாய் இருந்துச்சுன்னா அப்படியே நீங்கள் இந்த மாதிரி செஞ்சிங்கன்னா அதிகமாக வந்து ஒட்டாது. இப்போ நான் வச்சுருக்கிற இந்த கடாயுமே பார்த்திங்கன்னா இந்த கரண்டியுமே பார்த்திங்கன்னா ஒட்டாது. இப்போ இது கூடவே கொஞ்சமாக வந்து ஏலக்காய் வந்து ஒரு 3 ஏலக்காய் வந்து இடித்து சேர்த்துக்கிட்டால் நல்ல ஒரு வாசனையாக இருக்கும். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம ஊற்றுற இந்த நெய் எல்லாமே நமக்கு வந்து மேலே நல்லா திரண்டு வரணும். அது வரைக்குமே நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி நல்லா
மிக்ஸ் பண்ண பார்த்திங்கன்னா நமக்கு அந்த நெய்யை வந்து நல்லா இழுத்துட்டு அதுக்கப்புறம் நமக்கு மேலே வந்து நெய் விட ஆரம்பிக்கும். நமக்கு அந்த மாதிரி விட்டுச்சு அப்படின்னா நமக்கு வந்து அல்வா வந்து ரெடி ஆயிடுச்சுன்னு அர்த்தம். இப்போ பாருங்கள், நான் வந்து ஃபஸ்ட்டு விட்ட நெய் எல்லாமே மேலே வந்து நல்லா திரண்டு வருது. நமக்கு அல்வா வந்து கரெக்டாக இப்போ நமக்கு ரெடி ஆயிடுச்சு. நம்ம வறுத்து வச்சுருக்கிற அந்த முந்திரி திராட்சை வந்து இதோட சேர்த்துக்கலாம். உங்கள்கிட்ட நிறைய நட்ஸ் இருக்குது அப்படின்னா நீங்கள் பாதாம் அந்த மாதிரி பிஸ்தா கூட சேர்த்துக்கலாம். வறுத்து சேர்த்தோம் அப்படின்னா இன்னுமே வந்து நல்லா ருசியாக இருக்கும். இப்போ நம்மளோட அல்வா வந்து ரெடி ஆயிடுச்சு. பாருங்கள், இந்த கருப்பு கவுனி அல்வா அப்படின்னாலே நமக்கு வந்து இந்த மாதிரி தான் நல்லா வளன்னு இருக்கும். ஆனால் இது பார்த்திங்கன்னா நம்ம இந்த மாதிரி குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுத்தோன்னா ரொம்பவே ஹெல்த்தியாக இருக்குங்க. நம்ம வந்து கஞ்சை செஞ்சு கொடுத்து அவங்க சாப்பிட்ல அப்படின்னா இந்த மாதிரி மெத்தடில் வந்து செஞ்சு கொடுத்தோம் அப்படின்னா ஈஸியாகவே அவங்க வானான்னு சொல்ல மாட்டாங்க, நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. கண்டிப்பாக நீங்கள் கருப்பு கவுனி அரிசி வாங்கிட்டு வந்திருக்கீங்க அப்படின்னா குழந்தைங்களுக்கு ஒரு முறை இந்த மாதிரி அல்வாவை செஞ்சு கொடுங்க. ரொம்பவே ஹெல்த்தியாக இருக்கும். அவங்களோட போன்ஸ்லாம் பார்த்திங்கன்னா நல்லாவே உறுதியாக இருக்கும். நல்லா இன்னுமே வந்து கேட்டு திரும்பவும் செஞ்சு கொடுங்கன்னு சொல்லி வாங்கி சாப்பிடுவாங்க. இப்போ பாருங்கள் எந்த அளவுக்கு வந்து நல்லா சூப்பராக நல்லா சாஃப்டாக இருக்குது பாருங்கள். இது நம்ம வாயில் வச்சு சாப்பிடும்போது நமக்கு கரைஞ்சி போகிறதே தெரியாத அளவுக்கு நமக்கு இருக்கும். இப்போ குட்டி குட்டி பவுலில் வந்து நான் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து குழந்தைங்களுக்கு கொடுக்குறதுக்காக நான் வந்து இப்போ எடுத்து வச்சிட்ருக்கேன். இதோட டேஸ்ட்டுமே ரொம்பவே சூப்பராக இருக்குது. கண்டிப்பாக ஒரு முறை வந்து இந்த கருப்பு கனி அரிசியில் வந்து இந்த அல்வா வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும். பிடிச்சிருந்தா அப்படியே வந்து நம்மளோட சேனலை வந்து மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நன்றி. பாய்.